அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியினால் சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகன் மேல உள்ள மோகம் அப்படின்றது 26 தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிருக்கு அப்படின்றத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஒரு நடிகர் நினைத்தா தமிழ்நாட்டை இவ்வளவு சீக்கிரம் ஆள முடியுமா அப்படின்றதையும், இன்னொரு பக்கம் மாற்றத்தை இவ்வளவு பேர் விரும்புறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தற்போது 26 தேர்தல் நமக்கு காட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஜய் மேல உள்ள ஆர்வம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் எப்படியாவது இந்த இரண்டு திராவிட கட்சிகளை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் பாத்தீங்கன்னா இரண்டு தரப்பாக மக்கள் பிரிந்திருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் இணைந்து விஜய்க்கு தங்களுடைய வாக்கு செலுத்தி இருக்காங்க. 1000 முரண்பாடுகள் விஜய் மேல இருந்தாலுமே எப்படியாவது இந்த திராவிட கட்சிகள் போயிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 16 லட்சம் மக்கள் இதை விரும்பி இருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு தேர்தலில் தெல்ல தெளிவாக தெரிய வருது. விஜய் அவர்கள் அறுவடை பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு வெற்றிக்கு விதை போட்டது அண்ணன் சீமானவர்கள் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு அநீதி பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு மாற்றம் தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படின்னு சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்ட விதையை தான் தற்போது வெற்றியாக விஜய் அவர்கள் அறுவடை பண்ணியிருக்காரு. நடிகன் மேல உள்ள மோகம் தான் விஜய்க்கு வெற்றி கிடைத்திருக்கு அப்படின்னு நம்மளால ரொம்ப எளிதில் கருதிட முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக அதிமுக மேல அதிருப்தி அடைந்த மக்கள் தான் தற்போது விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது சீமானுக்கு வெற்றி வாய்ப்பாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலை தான் தற்போது அனைத்து தரப்பு அரசியல் விமர்சகர்களுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இரண்டு திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு கட்சி வந்துடவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் உடைத்திருக்காரு அப்படின்றத நிச்சயமாக நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். எனவே இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் இலவசம் கொடுத்தா பணம் கொடுத்தா மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி போட்டுட்டு அயராது உழைச்சாலே போதும் அப்படின்ற ஒரு தைரியமான விஷயத்தை தான் ஆனந்த் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது முன்னெடுக்க போறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இத்தனை ஆண்டு கால உழைச்சதை விட இன்னும் கொஞ்ச காலம் உழைச்சா போதும், நிச்சயமாக இந்த நடிகன் மோகத்தை தூக்கி போட்டுட்டு நாம் தமிழ் கட்சியை ஆட்சியில் உட்கார வைக்க முடியும் அப்படின்றத மூத்த பத்திரிகையாளர் கூட சொல்லக்கூடிய கருத்து கணிப்பாக இருக்கு. 2026க்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய வீரியம் அப்படின்றது அதிக அளவில் இருந்தா மட்டுமே இந்த நடிகன் மோகத்தை தூக்கி போட முடியும் அப்படின்றது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்குமே விஜய் அவர்களால் பதில் கொடுக்க முடியாம திணறதை பார்க்கும்போதே மக்களுக்கு யாரு ஆளுமை மிக்க தலைவன், யாரு நம்மள ஆளணும் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னும், இனிமே சீமானவர்கள் அயராது பாடுபட வேண்டிய தருணம் அப்படின்றதான் தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் சீமானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கு. சீமான் இந்த தோல்வியை கண்டு தோண்டு போயிடக்கூடாது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம சீமானவர்களுக்கு நம்ம அறிவுரை கொடுக்க வேண்டியதே கிடையாது, அவரே அடுத்த தேர்தலுக்காக தயாராக ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல வீடியோக்களாக வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அனைவருமே சீமானவர்கள் எப்போ வீடியோ வெளியிடுவாரு, இந்த தேர்தல் குறித்து அவருடைய மனநிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் அடுத்தடுத்த தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.